சில ஆசைகள் நேரத்தை தாண்டியவை, சில ஆவல்கள் பிறப்பிலேயே விதிக்கப்பட்டவை. ஆனால் சில தாகங்கள், அவை வெறும் நிழல்கள். நீ பார்க்க முடியும், உணர முடியும், ஆனால் பிடிக்க முடியாது. அதற்குப் பின்னால் ஓடும்போது உன் சொந்த நிழலால் சிக்குண்டு விழுந்துவிடும் அபாயம். இன்று இரவின் கதை அப்படி ஒரு நிழலை பின்தொடர்பவரைப் பற்றியது. மிகவும் மனசாட்சியுடன் கேளுங்கள். அந்த கிராமம் மீனாட்சிபுரம். அமைதியானது. ஆற்றோரம். அங்கே ஒரு இளம் பெண், பெயர் காயத்ரி. அவள் வயது 25. அவள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவள், ஒரு நல்லவனை மணந்தவள். ஆனால் அவளது வாழ்க்கை ஒரு நீண்ட ஆழமான பாதாளத்தில் தவிப்பது போலிருந்தது. அவளது கணவன் ஒரு கடினமான உழவன், அவளை வெறும் உடமையாக கருதுபவன். அன்பு என்பது ஒரு தொலைதூர நினைவு. காயத்ரிக்கு ஒரு ரகசியம் இருந்தது. ஒவ்வொரு மாலையும் ஆற்றங்கரைக்குச் செல்வாள். நீர் எடுக்கும் பாசாங்கு, ஆனால் உண்மையில் ஒரு தனிமையைத் தேடுவது. அங்கே நீரோட்டத்தின் ஓசையில் தன் உள்ளத்தின் அடைபட்ட கூக்குரலை மூடிவிட முயலுவாள். ஒருநாள் ஒரு புதிய முகம். ஆற்றின் எதிர்கரையில் ஒரு இளைஞன். அவன் ஊரைச் சேர்ந்தவன் அல்ல, ஓவியம் வரைபவன். நகரத்திலிருந்து வந்தவன், இயற்கையைத் தேடி வந்தவன். பெயர் அருண். அவர்கள் முதல் முறையாக பார்த்தபோது கண்கள் சந்தித்தன. அது வெறும் தற்செயல் அல்ல, அது ஒரு மின்னல் தாக்குதல் போன்றது, ஒரு வெடிப்பு. காயத்ரியின் உள்ளத்தில் பல ஆண்டுகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த எல்லா உணர்ச்சிகளும் வெளியே பாய முயன்றன. அவளால் தன் கண்களைத் திருப்ப முடியவில்லை. அவனும் அப்படியே. அவன் முதல் பேச்சு தொடங்கினான். இந்த ஆற்றின் பெயர் என்ன? ஒரு சாதாரண கேள்வி. ஆனால் அந்த காட்டுக் குரல் மென்மையானது, இசை போன்றது. காயத்ரி பதிலளிக்க முடியவில்லை. அவளுடைய தொண்டை கட்டியது. அவள் தலையை அசைத்துவிட்டு குடத்தை எடுத்து விரைந்தாள். ஆனால் அந்த பார்வை அவளுள் ஒரு தீயைத் தொடுத்துவிட்டது. ஒரு விதவிதமான தீ. அது ஆசை மட்டுமில்லை, அது ஒரு தன்மானத்திற்கான பசி. தான் ஒரு பெண்ணாக உணர வேண்டும் என்ற பசி. கவனிக்கப்பட வேண்டும், விரும்பப்பட வேண்டும் என்ற ஆவல். அடுத்தடுத்த நாட்கள் அவர்களின் சந்திப்புகள் தற்செயல்களாக ஏற்பாடு செய்யப்பட்டன. ஒவ்வொரு மாலையும் அவன் எதிர்க்கரையில் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பான். அவள் இக்கரையில் நீர் முகக்க வருவாள். பேச்சு இல்லை, ஆனால் பார்வைகள் பேசின, கனவுகளை பின்னின, தீவிரமான உணர்வுகளை முடிவில்லாமல் பரிமாறிக்கொண்டன. காயத்ரியின் உள்ளம் ஒரு போர்க்களமானது. மனசாட்சியின் கடுமையான குரல், நீ ஒரு மனைவி, இது தவறு, இது பாவம். ஆசையின் எரிமலை குரல், ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கைக்குள் சிக்குண்டு சாகாமல் உயிர் வாழ ஒரு வாய்ப்பு. அவள் தூங்க முடியவில்லை. கணவனின் பக்கத்தில் படுத்தால் அவனது முகம் அந்த ஓவியனின் முகமாக மாறும். மூடிய கண்களுக்கு முன்னால் அந்த பார்வைகளின் வெப்பம்தான் தெரியும். ஒரு மழை நாள். கனமழை. ஆற்றில் வெள்ளம். காயத்ரி வழக்கம்போல் போனாள். அவன் அங்கே இல்லை. அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஆனால் பிறகு பார்த்தாள். ஆற்றங்கரையின் குடைந்த பாறை குகையில் அவன் நின்று கொண்டிருந்தான். அவனது சட்டையும் முடியும் நனைந்திருந்தன. உள்ளே வா, நனையாதே என்றான் அவன். குரலில் கவலை. அந்த ஒரு வாக்கியம் அவளுடைய எல்லா எச்சரிக்கைகளையும் உடைத்தது. அவள் உள்ளே நடந்தாள். சிறிய குகை. அவர்கள் இருவர் மட்டும். வெளியே மழையின் பெருங்குரல். உள்ளே அவர்களின் வேகமான சுவாச ஒலிகள். உன் பெயர் என்ன என்றான் அவன். காயத்ரி. காயத்ரி என்று அவள் பெயரைச் சொல்லியபோது அது ஒரு பிரார்த்தனை போலிருந்தது. அவள் கேட்டாள், நீ ஏன் இங்கே வருகிறாய், இந்த சின்ன ஊருக்கு? அவன் பதிலளித்தான், தப்பிக்க வந்தேன், நகரத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்து. ஆனால் இப்போது தெரிகிறது, நான் எதையோ எதிர்பார்க்க வந்தேன் என்று. அவர்களின் பார்வைகள் மீண்டும் சந்தித்தன. இந்த முறை தூரம் இல்லை, ஒரு அடி தூரம் மட்டுமே. மழையின் நீர் குகையின் வாயிலில் ஒரு திரை போல் இறங்கியது. அவர்களை உலகத்திலிருந்து தனியாக பிரித்தது. அவனது கை மெதுவாக உயர்ந்தது, அவளது கன்னத்தைத் தொடும் தூரம் வரை. காயத்ரி நடுங்கினாள். அவள் பின்வாங்கலாம் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவளுடைய உடல் அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டது. அவள் முன்னே சாய்ந்தாள். அவனது விரல்கள் அவளது கன்னத்தில் முதலில் தொட்டன. அது மின்சாரம் போன்றது. பின்னர் அவனது கரம் மெதுவாக அவளது கழுத்தை, தோளைத் தொட்டது. ஒவ்வொரு தொட்டலும் அவளுளிருந்த பனிக்கட்டியை உடைத்தது. இது தவறு என்று முணுமுணுத்தாள் அவள். ஆனால் அதன் சக்தி இல்லை. இது உண்மைதான் என்று மெதுவாகச் சொன்னான் அவன். அவன் அவளை நெருங்கினான்.
அவர்களின் நெஞ்சுகள் தொடும் தூரம். அவளது சுவாசம் அவன் மீது விழுந்தது. அவளால் மேலும் எதுவும் சிந்திக்க முடியவில்லை. ஆசையின் கனமான மந்திரத்தில் மூழ்கிவிட்டாள். அவள் கண்களை மூடினாள். அவன் முகம் அவளது முகத்திற்கு நெருக்கமாக வந்தபோது திடீரென்று, "காயத்ரி!" குகை வாயிலில் ஒரு நிழல் நின்று கொண்டிருந்தது. அவளது கணவன். முகம் சிவந்து கண்களில் சினம் கொப்புளித்தது. அவன் கையில் உழவுக்க வெட்டாளி. அந்த கணம் காலம் நின்றுவிட்டது போலிருந்தது. காயத்ரியின் இரத்தம் உறைந்தது. ஆசை என்பது உடனடியாக பயமாக உருக்கொண்டது. அருண் பின்வாங்கினான். "சார், அது நீங்கள் நினைக்கிறாற்போல் இல்லை" என்று தொடங்கினான். ஆனால் காயத்ரியின் கணவன் சொற்களை கேட்கும் நிலையில் இல்லை. காயத்தின் ஆழத்தில் இருந்து எழுந்த ஒரு கர்ஜனை. "நீ என் மனைவியைத் தொட டாட்யோர்!" அவன் உள்ளே பாய்ந்தான். வெட்டாளியை உயர்த்தினான். அடுத்த நொடிகள் காயத்ரிக்கு ஒரு மங்கலான பயங்கரமான குழப்பமாக நினைவிலிருந்தது. அவள் கதறினாள். அருண் தன்னை காத்துக் கொள்ள முயன்றான். ஒரு தள்ளுதல், ஒரு சறுக்கல், ஒரு கடும் அடி. மழை ஒலிக்கு மத்தியில் அருண் குகைத்தரையில் குப்புற விழுந்தான். அவனது தலை பக்கவாட்டில் இருந்தது. கண்கள் விரிந்து வெறுமையாக நிலவையே பார்த்துக் கொண்டிருந்தன. அவனது கையிலிருந்து ஒரு சிறிய ஓவியப் புத்தகம் விழுந்தது. அது திறந்து விழுந்த இடத்தில் ஒரு ஓவியம். காயத்ரி ஆற்றங்கரையில், குடத்துடன், சூரிய அஸ்தமனத்தின் பொன் வெயிலில். காயத்ரி ஒரு கூச்சல் விட முடியவில்லை. அவளது குரல் தவிர்க்கப்பட்டது. அவள் கணவன் நெருப்பால் நிரப்பப்பட்டவனாக அவளை பார்த்தான். அவனது பார்வையில் வெறுப்பும் வலியும் ஏமாற்றமும் இருந்தன. "வா" என்றான் அவன். அவளது கை தன்னையைப் பற்றி இழுத்தான். அவனது பிடி இரும்பு போலில் இருந்தது. அவள் எதிர்த்தாளா? இல்லை. அவள் ஒரு பொம்மை போல் அவனுக்குப் பின்னால் நடந்தாள். திரும்பிப் பார்க்கவில்லை. ஆனால் அந்த இறுதிப் பார்வை, அந்த ஓவியம் மழையில் நனைந்து மழை நீரில் வண்ணங்கள் கலந்து போய்க் கொண்டிருந்தது. வீட்டில் அடிகள் விழுந்தன, அவமானங்கள் விழுந்தன. ஆனால் அவள் உடல் அவற்றை உணரவில்லை. அவளது மனம் அந்த குகையில் இருந்தது. அந்த ஒரு கணம், அவனது கை அவளைத் தொடும் தருணம், ஒரு வாழ்நாளின் ஒரே உண்மையான தொட்டல். அவள் மனதளவில் செத்துவிட்டாள். அவளது கணவன் அன்றிரவு சடலத்தை காட்டின் ஆழத்தில் புதைத்தான். மறுநாள் கிராமம் ஒரு அந்நியன் காணாமல் போனதைப் பற்றி பேசியது. ஆனால் உண்மையை யாரும் ஊகிக்கவில்லை. காயத்ரி மௌனமாக இருந்தாள். ஒரு பேயாக மாறினாள். ஒரு வாரம் கழித்து அவள் மீண்டும் ஆற்றங்கரைக்குச் சென்றாள். அதே இடம், அதே நேரம். ஆனால் எதிர்க்கரையில் யாரும் இல்லை. குகை வெறுமையாக இருந்தது. மழையால் கழுவப்பட்ட சில வண்ணக்கரைகள் மட்டுமே. அவள் அந்த குகையில் நுழைந்தாள். அதே இடத்தில் நின்றாள். கண்களை மூடினாள். மீண்டும் அந்த தருணத்தை உணர முயன்றாள். அந்த வெப்பத்தை, அந்த ஆசையை. ஆனால் இப்பொழுது அது எல்லாம் பயமாக இருந்தது. அது இறப்பின் நினைவாக இருந்தது. அந்த ஆசை அருணின் குளிர்ந்த சடலத்தின் பிம்பத்தால் மூடப்பட்டது. அவள் கதறவில்லை. அவள் சிரித்தாள். ஒரு வெறித்தனமான மெல்லிய சிரிப்பு. காயத்ரி எப்போதுமே அந்த ஆசையை அடையவில்லை. அவள் அதன் நிழலை மட்டுமே பின்தொடர்ந்தாள். அந்த நிழல் அவளை ஒரு குகைக்குள் இழுத்தது. ஒரு கணத்தின் வெப்பத்திற்காக ஒரு வாழ்க்கையின் குளிர்ச்சியை அவள் கொடுத்தாள். 2 வாழ்க்கைகளை அழித்தாள். அவனது மற்றும் அவளது. கதை சொல்லி காதல் அல்ல, காமம் மட்டுமே. ஆழமான ஏக்கத்தின் மேல் படிந்த ஒரு மெல்லிய படலம். அது உண்மையான உறவை தேடவில்லை. தன்னை மறந்த நிலையை தேடியது. ஆனால் தன்னை மறப்பதற்கு முதலில் ஒரு சுயம் இருக்க வேண்டும். காயத்ரிக்கு அது இருந்ததா? அல்லது அவளது சமூகம் கட்டிய கூட்டில் ஒரு பறவையா? கேள்விகள் இருக்கலாம். ஆனால் உண்மை ஒன்றுதான். ஆசைகள் நிழல்களாக மட்டும் இருந்தால் அவற்றை பிடிக்க முயலாதே. ஏனெனில் நீ என்ன செய்தாலும் உன் சொந்த கைகள் வழியாகத்தான் அவை சரிந்து போகும். இதோ உன் கைகளில் இரத்தக்கரை மட்டுமே. ஒரு வாழ்க்கையை அழிப்பது எத்தனை வினாடிகள்? ஒரு நொடி மட்டுமே போதும். ஆனால் அந்த ஒரு நொடியின் பளுவை சுமப்பது, அது ஒரு யுகமாக இருக்கும். காயத்ரியின் கதை முடிந்துவிடவில்லை. ஒரு கதை முடிவதென்பதில்லை. அது மாற்றமடையும். சில நேரங்களில் அது ஒரு மரத்தின் வேராக மாறும். சில நேரங்களில் அது ஒரு நஞ்சாக மாறும். இப்பொழுது கேட்போம் அந்த ஒரு நொடியின் பின் கதையை. காயத்ரி இப்பொழுது ஒரு பேய் அல்ல. அவள் ஒரு நிழல். தன் சொந்த வீட்டிலேயே ஒரு நிழல். அவளது கணவன் முருகன் அந்த இரவுக்குப் பின் முற்றிலும் மாறிவிட்டான். அவனுடைய கோபம் ஒரு ஆழமான கல்லடியான மௌனமாக மாறியிருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசவில்லை. அவர்கள் ஒரே வீட்டில் வாழும் 2 அந்நியர்கள்.
ஒரே மேசையில் சாப்பிட்டார்கள். ஒரே அறையில் தூங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கிடையே அந்த குகையும் அந்த இறந்தவனும் அந்த வெட்டாளியும் என்றென்றும் நின்று கொண்டிருந்தன. முருகன் தன் குற்றத்தை மறைத்துவிட்டான். ஆனால் அது அவனை உள்ளிருந்து அரித்துக் கொண்டிருந்தது. அவன் குடிப்பதைத் துவங்கினான். ஓடைச் சாராயம். ஒவ்வொரு இரவும் போதை தீரும் வரை குடித்தான். பின்னர் மூடிய கண்களுக்கு முன்னால் அந்தக் காட்சி. மழை, இரத்தம், வெறும் கண்கள். காயத்ரி அவனை கவனித்தாள். முதலில் பயம், பின்னர் ஒரு விசித்திரமான திருப்தி. அவனும் தண்டிக்கப்படுகிறான் என்று எண்ணினாள். நான் மட்டும் தண்டனை அனுபவிப்பது ஏன்? ஆனால் அந்த திருப்தி நீடிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பெரிய வெறுமை வந்தது. ஒரு பாலைவனம் போன்ற வெறுமை. அவளது ஆசை இறந்துவிட்டது. அவளது பயம் கூட மங்கியது. இப்போது இருந்தது வெறும் சுவாசிப்பதற்கான வெறும் செயல் மட்டுமே. 1 வருடம் கடந்தது. கிராமத்தில புதிய வதந்திகள். முருகனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றனர். காயத்ரி வாய் திறக்காத பேய் என்றனர். அவர்களை யாரும் நெருங்கவில்லை. பின்னர் ஒரு நாள் ஓர் அந்நியன் கிராமத்திற்கு வந்தான். வயது முதிர்ந்த ஒரு மனிதர். கம்பீரமான தோற்றம். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி போல் தோற்றமளித்தார். ஆனால் இல்லை. அவர் அருணின் தந்தை. அவர் பெயர் சேகர். அவர் தன் மகனை தேடி வந்தார். மகன் வீட்டிலிருந்து கடிதம் எழுதுவது நின்றுவிட்ட பிறகு மாதங்கள் ஆகியிருந்தன. அவர் எல்லா இடங்களிலும் தேடினார். இறுதியாக ஒரு ஓவியர் நண்பர் ஒருவர் அருண் ஒரு சிற்றூர் பற்றியும் அழகான ஒரு ஆற்றங்கரை பற்றியும் பேசியதை நினைவு கூர்ந்தார். சேகர் கிராமத்தைச் சுற்றி இன்குவயர்ட். என் மகன் ஒரு ஓவியன். இங்கே வந்திருக்கலாம். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எல்லோரும் தலையசைத்தனர். இல்லை சார். அந்நியர்கள் அரிதாகவே இங்கு வருகிறார்கள். ஆனால் கிராமம் சிறியது. வதந்திகள் விரைவாக பரவும். சேகரின் வருகை முருகனின் காதுகளுக்கும் எட்டியது. அன்று இரவு முருகன் வழக்கத்தை விட அதிகமாக குடித்தான். காயத்ரி அவனை பார்த்தாள். அவனது கைகள் நடுங்கின. அவனது முகம் வியர்வை நிறைந்தது. பழைய பயம் மீண்டும் அவளுள் எழுந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பார்கள் என்று முணுமுணுத்தான் அவன். தனக்குத் தானே பேசிக்கொண்டான். அந்த மனிதன், அவன் போலீஸ் மாதிரி இருக்கிறான். அவர்கள் என்னை கைது செய்வார்கள். தூக்கு தண்டனை. அவன் காயத்ரியை பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது பயம் கலந்த பகைமை இருந்தது. அது எல்லாம் உன் காரணமாகவே. நீ இல்லாவிட்டால், நீ அந்த பயலுடன் பார்வை பரிமாறிக்கொள்ளாவிட்டால். அவள் பேசவில்லை. அவள் பேச எதுவுமில்லை. நீயும் ஒரு பங்கு என்று அவன் முனகினான். நீயும் குற்றவாளி. நாம் இருவரும் சேர்ந்துதான். அவன் எழுந்து அவளை நெருங்கினான். அவனது சுவாசத்தில் கள்ளின் துர்நாற்றம். அவர்கள் கேட்டால் நீ ஒன்றும் தெரியாது என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? நாம் இருவரும் அந்த இரவு வீட்டில் இருந்தோம் என்று சொல்ல வேண்டும். அவன் யாரோ நமக்குத் தெரியாது. காயத்ரி மெதுவாக தலையசைத்தாள். ஒரு வெறும் பாவனை. மறுநாள் சேகர் நேரடியாக அவர்களின் வீட்டிற்கு வந்தார். அவர் கேள்விகளை கேட்கவில்லை. மாறாக அவர் ஒரு ஓவியத்தைக் காட்டினார். அது அருணின் சுய ஓவியம். இவரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அவரது குரல் நடுங்கியது. ஆனால் கண்கள் கூர்மையாக இருந்தன. முருகன் கட்டுப்படுத்தப்பட்ட குரலில், இல்லை, பார்த்ததும் இல்லை என்றான். சேகர் காயத்ரியை பார்த்தார். அம்மா, நீங்கள் எப்போதும் ஆற்றங்கரைக்குச் செல்வதாக கேள்விப்பட்டேன். என் மகனும் அங்கேயே இருப்பான். அவன் இயற்கையை வரைவதை விரும்புவான். காயத்ரியின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அவளது வாய் வறண்டிருந்தது. அவள் முருகனின் பக்கமாக பதற்றமாக பார்த்தாள். அவனது பார்வை ஒரு மிருகத்தின் எச்சரிக்கை பார்வை போலிருந்தது. இல்லை என்று சொல்ல முயன்றாள். ஆனால் ஒலி வெளிவரவில்லை. அவள் மீண்டும் தலையசைத்தாள். சேகரின் முகம் இருண்டது. ஏமாற்றம். ஆனால் அவர் போகவில்லை. அவர் வீட்டைச் சுற்றிப் பார்த்தார். வறுமையான வீடு. சோகத்தின் வாசனை. அவரது பார்வை மூலையில் சாய்ந்து கொண்டிருந்த வெட்டாளியின் மீது விழுந்தது. அது சுத்தமாக இருந்தது. ஆனால் அதன் கைப்பிடியில் ஒரு ரகசியமான கரிந்த பழுக்கக் காயம் போன்ற ஒரு கரை இருந்தது. அவர் பதிலை அறிந்திருந்தார். ஒரு தந்தையின் ஃபாடியன் இதயம் அறிந்திருந்தது. அவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் வெறுமனே திரும்பி வெளியே நடந்தார். ஆனால் அவர் போகும்போது அவர் காயத்ரியை ஒரு கடைசி முறை பார்த்தார். அவரது கண்களில் கோபமும் இல்லை, குற்றமும் இல்லை. மாறாக ஒரு ஆழமான பரிதாபம் இருந்தது. அவர் தன் மகனை இழந்தவர். அவள் தன் உயிரை இழந்தவள்.
இருவரும் ஒரே சோகத்தின் கைப்பாவைகள். அந்த பார்வை காயத்ரியை உடைத்துவிட்டது. அது அவள் உணர்ந்த எல்லாவற்றையும் விட வலிமையானது. அது அவளை தாக்கியது. அன்று இரவு முருகன் மீண்டும் குடித்தான். ஆனால் இந்த முறை அவன் ஆழத் தொடங்கினான். பெரிய பெரிய குழந்தை போல் அழுதான். நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு பாவி என்று முனகினான். காயத்ரி அவனை பார்த்தாள். இந்த நேரம் அவளுக்கு பயம் வரவில்லை, அவளுக்கு வெறுப்பும் வரவில்லை, அவளுக்கு ஒன்றும் வரவில்லை. ஒரு பெரிய வெறுமை. அவள் எழுந்து வீட்டின் பின்புற கதவை திறந்து வெளியே நடந்தாள். நட்சத்திரங்கள் இல்லாத இரவு. அவள் நேராக ஆற்றங்கரைக்குச் சென்றாள். குகைக்குச் சென்றாள். அங்கு அதே இடத்தில் நின்றாள். வெளியே மழை இல்லை, வெறும் குளிர்ந்த காற்று. அவள் அதை உணர முயன்றாள். அந்த ஆசையை, அந்த தீ. ஆனால் எல்லாம் இப்போது சாம்பலாக இருந்தது. குளிர்ந்த சாம்பல். அந்த ஆசை அவளுக்கு ஒரு சவத்தை தந்திருந்தது. ஒரு இரத்தக்கரை, ஒரு நரக வாழ்க்கை. அவள் ஆழமாக மூச்சுவிட்டாள். பின்னர் அவள் ஒரு முடிவு எடுத்தாள். அவள் இனி அந்த நிழலை துரத்தப் போவதில்லை. அவள்தான் அந்த நிழலாக மாறப்போகிறாள். அவள் வீடு திரும்பினாள். முருகன் தரையில் விழுந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் அவனை எழுப்பவில்லை. அவள் அவனது பக்கத்தில் கிடந்த வெட்டாளியை எடுத்தாள். கைப்பிடியில் உள்ள கரை இன்னும் இருந்தது. அவள் அதை கவனமாக கழுவினாள். கைப்பிடியில் உள்ள கரையை துடைக்க முயன்றாள். ஆனால் அது போகவில்லை. அது ஊடுருவியிருந்தது, நைட்ரிக் அமிலம் போல். அவள் ஒரு பெரிய முடிவை எடுத்தாள். அதிகாலையில் சேகர் மற்றும் 2 போலீஸ்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் கதவை தட்டினார்கள். கதவு திறக்கப்பட்டது. காயத்ரி நின்று கொண்டிருந்தாள். அவளது கைகள் காலி. அவளது கண்கள் ஒரு விந்தையான அமைதியோடு இருந்தன. நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவள் சொன்னாள். அவளது குரல் உறுதியாக இருந்தது, ஆனால் எந்த உணர்ச்சியும் இல்லாமல். உங்கள் மகன் எங்கே இருக்கிறார் என்று. அவள் அவர்களை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றாள். குகைக்குள் நுழையவில்லை. மாறாக காட்டின் ஆழமான பகுதிக்கு, ஒரு பழைய விழுந்து கிடக்கும் மரத்தின் அருகே அழைத்துச் சென்றாள். அவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னாள். போலீஸ்காரர்கள் தோண்டினார்கள். சேகர் நடுங்கிக் கொண்டே நின்றார். அவர்கள் எலும்புக் கூடுகளை கண்டுபிடித்தனர். சேகர் கதறினார். ஒரு தந்தையின் உடைந்த குரல். போலீஸ் அதிகாரி காயத்ரியை நோக்கித் திரும்பினார். யார் செய்தது என்று கேட்டார். காயத்ரி நேராக பார்த்தாள். என் கணவன் முருகன். அவர்கள் வீட்டிற்குச் சென்றனர். முருகன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அவர்கள் அவனை எழுப்பி கைது செய்தனர். அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல், நான் செய்யவில்லை, அவள் பொய் சொல்கிறாள், நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் செய்தோம் என்று கத்தினான். ஆனால் இப்பொழுது காயத்ரியின் கதை நிலையாக இருந்தது. ஒரு பயந்த, வழிக்கு வராத மனைவி, ஒரு முரட்டுக் கணவனால் பயமுறுத்தப்பட்டு அவனது குற்றத்தை மூடி மறைக்க கட்டாயப்படுத்தப்பட்டாள் என்ற கதை. கிராமமே அதை நம்பியது. அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. முருகன் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவன் கதறினான், சபித்தான். ஆனால் அவன் கதை யாருக்கும் நம்பகமாக இல்லை. ஒரு குடிகாரன், ஒரு வன்முறையாளன். காயத்ரி விடுவிக்கப்பட்டாள். சேகர் தன் மகனின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு கிராமத்தை விட்டு வெளியேறும் முன் காயத்ரியை நோக்கி வந்தார். அவரது கண்கள் சிவந்திருந்தன. ஏன் என்று மட்டுமே கேட்டார். அவனுக்காக நீங்கள் மூடி மறைத்துக் கொண்டிருந்தீர்கள். இப்போது ஏன் சொன்னீர்கள்? காயத்ரி அவரை பார்த்தாள். அவள் சிரித்தாள். ஒரு மெல்லிய புலம்பல் போன்ற சிரிப்பு. நான் அவனுக்காக மறைக்கவில்லை என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். நான் என்னைத்தானே மறைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது மறைப்பதற்கு எதுவுமில்லை. அது எல்லாம் சாம்பலாகிவிட்டது. அவன் கூட சிறைச்சாலையில் சாகட்டும், எனக்கு கவலை இல்லை. நான் ஏற்கனவே என் சொந்த சிறைச்சாலையில் வாழ்கிறேன். சேகர் பதிலளிக்க முடியவில்லை. அவர் திரும்பி நடந்தார். 2 தந்தையர்கள் தங்கள் மகன்களை இழந்தனர். ஒருவர் மரணத்தால், மற்றொருவர் ஆசையால். காயத்ரி தனியாக நின்றாள். வீடு இப்போது முற்றிலும் வெறுமையாக இருந்தது. அவள் அந்த வெட்டாளியை எடுத்தாள். கரை இன்னும் இருந்தது. அவள் அதை ஆற்றங்கரைக்கு எடுத்துச் சென்றாள். நீரோட்டத்தின் மத்தியில் அதை வீசி எறிந்தாள். அது மூழ்கியது. அவள் திரும்பிப் பார்க்கவில்லை. அவள் வீடு திரும்பி கதவை மூடினாள். இப்பொழுது உண்மையான தனிமை தொடங்கியது. ஒரு ஆசையின் நிழலை தொடர்ந்ததற்கான தண்டனை. ஒரு கணத்தின் வெப்பத்திற்காக ஒரு வாழ்நாளின் குளிர்ச்சி. அவள் அமர்ந்தாள். சுவர்களை பார்த்தாள். காலம் கடந்து செல்லும். ஆனால் அவள் உள்ளே எல்லாம் ஏற்கனவே நின்றுவிட்டது. அந்த இரவு, அந்த மழை, அந்த முடிவில்லா நொடியில்
கதை சொல்லி ஒரு நிழலை பிடிக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் நிழலே உன்னை பிடித்துக் கொள்ளும். அது உன் கண்களுக்குள் வசிக்கும், உன் இரத்தத்தில் ஓடும். நீ அதிலிருந்து தப்பிக்க முடியாது. காயத்ரி தப்பவில்லை. அவள் வெற்றி பெறவில்லை. அவள் வெறும் சாக்காடு தவிர்க்கப்பட்டவள். ஆனால் சில நேரங்களில் வாழ்வதே சாவை விடக்கூடியது. எச்சரிக்கை. உன் ஆசைகளை கவனமாகத் தேர்ந்தெடு. ஏனென்றால் சில ஆசைகள் நிறைவேறும். சில ஆசைகள் உன்னையே நிறைவேற்றிக் கொள்ளும். இதோ அமைதி. இது நீதியின் அமைதி அல்ல, தீர்ப்பின் அமைதி அல்ல. இது எரிந்து சாம்பலான எல்லாவற்றின் அமைதி, நீர் வற்றிப்போன ஓடையின் அமைதி. ஒரு காயத்ரியின் கதை இங்கே முற்றிலும் முடிந்தது. என்ன நடந்தது என்பதை சொல்லட்டுமா? முருகன் சிறையில் 10 வருடங்களுக்குப் பிறகு காச நோயால் இறந்தான். சேண்ட் அவனுக்கு எந்த ஆறுதலையும் தரவில்லை. அவனது இறுதி நாட்கள் அந்த குகையின் மறுபடியும் மறுபடியும் வரும் கனவுகளில் கழிந்தன. சேகர் தனது மகனின் எலும்புகளை நதியில் விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரு தந்தைக்கு இழப்பைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நிழல் அவரையும் விழுங்கியது. கிராமம் காலம் சென்றது. மீனாட்சிபுரம் புதிய சாலைகள், புதிய வார்த்தைகள், புதிய வதந்திகளைப் பெற்றது. காயத்ரியின் வீடு பேய் வீடு என்று அறியப்பட்டது. பிள்ளைகள் அருகே விளையாட மாட்டார்கள். காயத்ரியே என்ன ஆனாள்? அவள் வாழ்ந்தாள். அதுவே அவளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. ஒவ்வொரு நாளும் அவள் வீட்டின் உள்முற்றத்தில் உட்காருவாள். சூரியன் அவளது முகத்தில் படும். ஆனால் அந்த வெப்பத்தை அவள் உணரமாட்டாள். ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அவள் ஆற்றங்கரைக்குச் செல்வாள். ஆனால் குகைக்குள் நுழைய மாட்டாள். கரையில் நின்று அந்த இடத்தை பார்ப்பாள். அவளுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஆசை முற்றிலும் மறைந்துவிடவில்லை. அது உருமாறியது. அது இப்பொழுது ஒரு உறுதியான கல்லடியான விஷயமாக மாறியிருந்தது. தன் சொந்த துன்பத்தை உணர்வதில், அனுபவிப்பதில் ஒரு வகை ஈடுபாடு. அது ஒரு புண். ஆனால் அந்த புண்ணை தொடுவதில் அது இன்னும் உயிருடன் இருக்கிறோம் என்பதற்கான சாட்சியம் இருந்தது. அவள் ஒரு நூலை நூற்றாள். அது என்ன நூல்? கருப்பு நூல். ஒரு முடிவில்லா கருப்பு நூல். அதை எதற்காக நூற்றாள் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சஞ்சி நிறைய நூல் நிறைந்தது. ஒரு நாள் அந்த நூல் முழுவதும் தீப்பிடித்தது. அது மெல்லிய கருப்புப் புகையாக எரிந்தது. அவள் அதை பார்த்தாள். முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. ஒரு நாள் ஓர் இளம்பெண், புதிதாக கிராமத்துக்கு வந்த மருமகள் ஒருத்தி, தைரியமாக அந்த வீட்டை நெருங்கினாள். அவள் பார்வை குறைபாடுடையவள். கிராமத்தின் கதைகளைக் கேட்டிருந்தாள். ஆனால் அவள் பயப்படவில்லை. அவள் உள்ளே நுழைந்தாள். காயத்ரி முற்றத்தில் உட்கார்ந்திருந்தாள். பாட்டி என்று அந்த இளம்பெண் கூப்பிட்டாள். காயத்ரி தலையை உயர்த்தினாள். அவளது கண்கள் மங்கலான கண்ணாடிப் பந்துகள் போலிருந்தன. பாட்டி, நான் கேள்விப்பட்டேன். ஒரு காதல் கதை, ஒரு ஓவியனைப் பற்றி. அது உண்மையா? காயத்ரி நீண்ட நேரம் பதிலளிக்கவில்லை. காற்று வீட்டின் பழைய கதவை இலேசாக அடித்தது. காதல் இல்லை என்று காயத்ரி கடைசியாகப் பேசினாள். அவளது குரல் புற்களின் சலசலப்பு போலிருந்தது. ஒரு தாகம் மட்டுமே, ஒரு பாலைவனத்தில் வழிந்தோடும் நீரின் மாயத்தோற்றம். நீ அதைத் தொட முயலும் போது உன் கைகளில் மணல் மட்டுமே கிடைக்கும். இளம்பெண் உட்கார்ந்தாள். அவர் எப்படி இருந்தார், அந்த ஓவியர்? காயத்ரி மீண்டும் மௌனமானாள். அவள் நினைவில் ஒரு புன்னகை மட்டுமே இருந்தது. அருணின் புன்னகை. ஆனால் அந்த புன்னகையின் விளிம்புகள் இப்போது மரணத்தின் நரம்பிழுப்போடு மங்கியிருந்தன. அவர் ஒரு கனவு போல இருந்தார் என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். ஒரு கனவில் எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் நீ விழித்தெழுந்த பிறகு எல்லாம் சிதைந்து போகும். கனவை நினைவில் கொள்வதே ஒரு வலி. அந்த இளம்பெண் கேட்டாள். அதை மீண்டும் கனவு காண நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த முறை காயத்ரியின் முகத்தில் ஒரு விளிம்பு தோன்றியது. ஒரு சிரிப்பா? ஒரு கதறலா? இல்லை, ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் கனவு என்பது ஒரு வெறும் கனவுதான். அதன் முடிவை நீ மாற்ற முடியாது. என் கனவின் முடிவு இரத்தமாகவே இருந்தது. அதை மீண்டும் கனவு காண நான் ஒரு பயங்கரமானவளாக வேண்டும். அவள் எழுந்தாள். அவளது முதுகு வளைந்திருந்தது. போ குழந்தை. இந்த வீட்டில் கனவுகள் செத்துப் போய்விட்டன. இங்கே வாசிக்கும் ஆவிகள் அவற்றின் சாம்பல்களை மட்டுமே வாசிக்கின்றன. இளம்பெண் ஒருவித அச்சத்துடன் வெளியேறினாள். அவள் திரும்பி பார்க்கவில்லை. காயத்ரி அந்த நாளின் பிற்பகல் முழுவதும் சுவரில் படரும் ஒரு சின்ன பாம்பு பிளாஸ்டரை பார்த்துக் கொண்டிருந்தாள். அது சூரிய ஒளியில் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நிழல். அவள் தனக்குத் தானே பேசினாள், மிகவும் மெதுவாக.
நான் ஒரு நிழலைத் தொடர்ந்தேன். அது என்னை ஒரு நரகத்திற்கு இட்டுச் சென்றது. ஆனால் இப்போது தெரிகிறது. நான் தொடர்ந்த நிழல் என் சொந்த நிழல்தான். என் சொந்த வெறுமையின் நிழல். என் சொந்த சாவின் நிழல். ஒரு நிழலை எப்படி தப்பிக்க முடியும்? நீ எங்கு சென்றாலும் அது உன்னோடுதான் வரும். அவள் கண்களை மூடினாள். அந்த இரவு பௌர்ணமி. நிலவு முழுவதும் வட்டமாக இருந்தது. காயத்ரி தன் படுக்கையில் படுத்திருந்தாள். அவளது சுவாசம் மெதுவாகியது. அவளது இதய துடிப்பு ஒரு தொலைதூர தபேலாவின் மெல்லிய தாளம் போல் மெதுவாக மெதுவாக அடித்துக் கொண்டிருந்தது. அவள் கனவு கண்டாளா? நமக்குத் தெரியாது. ஆனால் காலை வெளிச்சத்தில் அவள் முகம் அமைதியாக இருந்தது. ஒரு கடினமான கல்லடியான அமைதி. ஒரு பாலைவனத்தின் அமைதி. அங்கே ஆசை என்பதில்லை. துக்கம் என்பது கூடல்லை. எல்லாம் வற்றிப்போன பிறகு மிஞ்சும் வெறுமையின் அமைதி. அவள் இறந்துவிட்டாள். கிராமம் அவளை அடக்கம் செய்தது. அவளது வீடு இடிக்கப்பட்டது. புதிதாக வந்த ஒருவர் அந்த இடத்தில் ஒரு சின்ன குடிசை கட்டினார். புதிய சிரிப்புகள், புதிய கனவுகள் அங்கே இடம்பெற்றன. காலம் முன்னேறியது. ஆற்றங்கரையில் அந்த குகை ஒரு பெரிய வெள்ளத்தில் இடிந்து விழுந்தது. சிவலிங்கம் போன்ற கல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இப்போது அது ஆற்றின் கீழோட்டத்தில் மணலில் புதைந்து கிடக்கிறது. சில நாட்கள் நிலவொளி அதன்மேல் பட்டால் அது வெள்ளியாய் ஒளிரும். ஆனால் யாரும் கவனிப்பதில்லை. இதோ கதையின் உண்மை இதுதான். சில ஆசைகள் நம்மை வாழ வைக்கின்றன. சில ஆசைகள் நம்மை கொல்லும். சில ஆசைகள் நம்மை வாழ வைத்துக் கொள்ளும். காயத்ரியின் ஆசை அவளை ஒரு கணம் மட்டுமே வாழ வைத்தது. ஆனால் அந்த ஒரு கணம் ஒரு வாழ்நாளை கொன்றுவிட்டது. 2 வாழ்க்கைகளை கொன்றுவிட்டது. 3 இதயங்களை உடைத்துவிட்டது. எனவே இன்றிரவு நீங்கள் தூங்கும் முன் உங்கள் ஆசைகளைப் பற்றி சிந்தியுங்கள். அவை எதைத் தேடுகின்றன? அன்பையா? அல்லது வெறும் உணர்ச்சியின் வெறியையா? நிஜமான அர்த்தத்தையா? அல்லது ஒரு மாயையையா? ஒரு நிழலைத் தொடர வேண்டாம். ஒளியைத் தொடருங்கள். ஆனால் ஞாபகம் வையுங்கள். சில ஒளிகள் வழிகாட்டும் விளக்குகள். சில ஒளிகள் பிரமையூட்டும் தீப்பொறிகள். அவை உங்களை ஒரு அபாயத்திற்கு இட்டுச் செல்லும். கதை முடிந்தது. நிழல்கள் மறைந்துவிட்டன. இப்போது நிஜமான அமைதியில் தூங்குங்கள். உங்கள் கனவுகள் பாதுகாப்பாக இருக்கட்டும். உங்கள் இதயம் விழிப்பாக இருக்கட்டும்.